மை கிராண்ட்பாஸ் அட்வைஸ் தட் சேஞ்ச் மை மைண்ட். மைனா என்ன அர்த்தம்? என்னுடையன்னு அர்த்தம். கிராண்ட்பா அப்படின்னா யார்? கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறது நம்ம கிராண்ட்பான்னு சொல்லியிருக்கோம். கிராண்ட்பானா தாத்தா. ஓகே, அப்பாஸ்ட்ரோபி போட்டு எஸ் வந்தால் உடைய சேர்த்துக்கணும். கிராண்ட்பாஸ் அப்படின்னா தாத்தாவின் உடைய, அட்வைஸ்னால் அறிவுரை, தட்னா அது, எது? என் தாத்தாவினுடைய அறிவுரை. ஓகே, தேட் அது, சேஞ்ச்டு அப்படின்னா சேஞ்சோட பாஸ்ட் டென்ஸ் சேஞ்ச்டு. சேஞ்சுன்னா மாற்றியது. மை மைண்ட் அப்படின்னா மைனா என்னுடைய, மைண்ட்னா மனது. ஓகே, மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா என் மனதை மாற்றிய என் தாத்தாவின் அறிவுரை. மை கிராண்ட்பாஸ் அட்வைஸ் தட் சேஞ்ச் மை மைண்ட் அப்படின்னா என் மனதை மாற்றிய என் தாத்தாவின் அறிவுரை. ஓகே, ஹேவிங் கிராண்ட் பேரண்ட்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸிங் இன் ஆர் லைஃப். ஓகே, ஹேவிங் அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, என்னது இருக்கிறது அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் யாருன்னா தாத்தா ஆச்சி. ஓகே, சில பேர் தாத்தா பாட்டி சொல்வீங்க. ஓகே, தாத்தா பாட்டி இருப்பது இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸிங். ஓகே, பிக்கஸ்ட் அப்படின்னா மிகப்பெரிய, த பிக்கஸ்ட் பிளெஸிங்னா ஆசீர்வாதம். இன் அவர் லைஃப், லைஃப்னா வாழ்க்கை, அவர்னா நம்முடைய, இன்னா இல். ஓகே, இன் ஆர் லைஃப் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆச்சி தாத்தா பாட்டி தாத்தா இருக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஓகே, ஹேவிங் கிராண்ட் பேரண்ட்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் பிளெஸிங் இன் ஆர் லைஃப். ஐ லவ் மை கிராண்ட்பா மோர் தென் மை கிராண்ட்மா. ஐனா நான், லவ்னா அன்பு செலுத்துறது, நேசிக்கிறது. ஓகே, மை கிராண்ட்பா அப்படின்னா என்னுடைய தாத்தா. மோர்னா ரொம்ப, மோர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப. தென்னா விட, தென்னா அதை விட, இதை விட, விட எதை விட? மை கிராண்ட்மா அப்படின்னா மைனா என்னுடைய, கிராண்ட்மா அப்படின்னா ஆச்சி பாட்டி. என்னுடைய ஆச்சியை விட மோர், ஓகே, அதிகமாக ஐ லவ் மை கிராண்ட்பா. ஓகே, நான் எங்கள் தாத்தாவை அதிகமாக நேசிக்கிறேன். ஐ லவ் மை கிராண்ட்பா மோர்னா என் தாத்தாவே அதிகமாக நேசிக்கிறேன். தேன் அப்படின்னா விட, மை கிராண்ட்மா அப்படின்னா என் ஆச்சியை விட என் தாத்தாவை அதிகமாக நேசிக்கிறேன். ஓகே, நான் ஐ. ஓகே, ஹீ வாஸ் அ ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் அண்ட் ஃபுல் ஆஃப் விஸ்டம். அப்படின்னா ஹீ அப்படின்னா அவர், எவர் என் தாத்தா. வாஸ் அப்படின்னா இருந்தார். ஓகே, பாஸ்ட் டென்ஸில் தானே நம்ம ஸ்டோரி எப்போது சொல்லுவேன். இருந்தார், என்னவா இருந்தார் அப்படின்னா அ ரிட்டையர்ட் டீச்சர், ஸ்கூல் டீச்சர். ஓகே, ஸ்கூல் டீச்சர்னால் தெரியும், ஸ்கூலில் உள்ள பள்ளி ஆசிரியர். ரிட்டையர்ட்னா ஓய்வு பெற்றவர். ஓகே, he was a retired ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா ஒரு ஓய்வு பெற்ற ஒரு பள்ளி ஆசிரியர். அண்ட் ஃபுல் ஆஃப் விஸ்டம், விஸ்டம்னா அறிவு, ஃபுல் ஆஃப் அப்படின்னா நிறையா, ஃபுல்லாக அறிவாக நனைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபுல் ஆஃப் விஸ்டம் அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்கிறது. ஓகே, காட் இட். ஹி வாஸ் அ ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் அண்ட் ஃபுல் ஆஃப் விஸ்டம். ஓகே, ஹீ வாஸ் மை கேர்டேக்கர், வெல்விஷர் அண்ட் அட்வைசர். ஹீனா யார்? அவர், என்னோட கிராண்ட்பா. வாஸ் இருந்தார், என்னவா இருந்தார்? மை கேர்டேக்கர். கேர்டேக்கர்னால் யார் அப்படின்னா உங்களை ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கிறவங்க. கேர்டேக்கர்னால் யார்? ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கிறவங்க. வெல்விஷர் அப்படின்னா யார் அப்படின்னா உங்கள் நலம் விரும்பி. நலம் விரும்பினா யாருன்னா உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் வெல்விஷர். ஓகேயா? அண்ட் அட்வைசர் அப்படின்னா உங்களுக்கு அறிவுரை சொல்பவர். அட்வைசர்னால் நமக்கு அறிவுரை சொல்கிறவர். என்னோடய தாத்தா எப்படி இருந்தார் அப்படின்னா ஹி வாஸ் மை கேர்டேக்கர், என்னை நல்லா பார்த்துக்கிறவராக இருந்தார், என்னோட நலம் விரும்பியாக இருந்தார், எனக்கு ஆலோசனை கொடுப்பவராக இருந்தார். ஹி வாஸ் மை கேர்டேக்கர், வெல் விஷர் அண்ட் அட்வைசர். ஓகே, காட் இட். வென் ஐ ஸ்டடிட் இன் ஸ்கூல் ஹீ யூஸ் டு டேக் மீ டு த ஸ்கூல். வென் அப்படின்னா பொழுது, ஐ அப்படின்னா நான், ஸ்டடிட் அப்படின்னா ஸ்டடியோட பாஸ்ட் அண்ட் ஸ்டடிடு. ஸ்டடினா படிக்கிறது. ஓகே, இன் ஸ்கூல், ஸ்கூல்னால் நமக்கு யூஸ்வலாக நம்ம ஸ்கூல் தான் சொல்லுவோம், பள்ளிக்கூடம். இன் அப்படின்னா இல், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது. வென் ஐ ஸ்டடிட் இன் ஸ்கூல் அப்படின்னா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது. ஹீ அவர் யூஸ் டு டேக் மீ டு த ஸ்கூல் அப்படின்னா ஹீனா என் தாத்தாவை மென்ஷன் பண்ணுது. யூஸ் டு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நமக்கு தெரியும். கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்ம தொடர்ந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, வழக்கமாக செய்யக்கூடிய செயல்களுக்கு. ஹீ யூஸ் டு டேக் மீ அப்படின்னா டேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட்டுட்டு போகிறது. என்னங்க இது டேக்குன்னா எடுக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா
டேக்னா கூட்டிகிட்டு போகிறது. ஓகே, மீ அப்படின்னா என்ன, டேக் மீ அப்படின்னா என்ன கூட்டிகிட்டு போனார், எங்கே கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா டு த ஸ்கூல். ஓகே, டூனாக்கு, த ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு. ஓகே, டு த ஸ்கூல். எங்கள் தாத்தா வழக்கமாக என்னை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவார். வென் ஐ ஸ்டடிட் இன் ஸ்கூல், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது. ஓகே, படிக்கும் பொழுது. வென் ஐ ஸ்டடிட் இன் ஸ்கூல் ஹீ யூஸ் டு டேக் மீ டு த ஸ்கூல். Okay, on my way to school he used to inquire about my teachers, friends, lessons and all. Okay, on my way to school அப்படின்னா on my wayனா வழி, my wayனா my way நாங்கள் போகிற வழியில், to school அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற வழியில். on my way to school அப்படின்னா என்னோட ஸ்கூலுக்கு போகிற வழியில். ஓகே, அந்த வழியில் ஹீ யூஸ் டு, ஹீனா அவர், தாத்தா தான். யூஸ் டு அப்படின்னா வழக்கமாக செய்கிற செயல்களுக்கு நம்ம சொல்லக்கூடியதுன்னு நான் சொல்லியிருந்தேன். யூஸ் டு என்க்யூர் அப்படின்னா விசாரிக்கிறது, என்க்யூர் அப்படின்னா விசாரிக்கிறது. எதை பற்றி விசாரிப்பார், அபவுட்னா பற்றி. எதை பற்றி விசாரிப்பார் அப்படின்னா மை டீச்சர்ஸ், மைனா என்னுடைய, டீச்சர்ஸ்னால் ஆசிரியர்கள், ஃப்ரெண்ட்ஸ்னால் நண்பர்கள், லெசன்ஸ்னால் பாடம், அண்ட் ஆல், அண்ட்னா மேலும், ஆல்னா எல்லாத்தையும். ஓகே, எல்லாத்தையும் பற்றி அவர் என்ன பண்ணுவார், என்க்யூர் பண்ணுவார். என்க்யூர்னா விசாரிப்பார். ஆன் மை வே டு ஸ்கூல், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில், என்னோடய ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு வழக்கமாக எல்லாத்த பற்றியும் வந்து கேட்டுகிட்டே விசாரிச்சுட்டே போவார். ஓகே, என்கிட்ட கேட்பார், அதுதான் அதோட மீனிங். ஓகே, ஆன் மை வே டு ஸ்கூல் ஹீ யூஸ் டு என்க்யூர் அபவுட் மை டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லெசன்ஸ் அண்ட் ஆல். In the evening, before the school was over, he was waiting for me to pick up. In the evening அப்படின்னா இன்னா இல், த ஈவினிங் நமக்கு தெரியும். இந்த ஈவினிங் அப்படின்னா சாயந்திரத்தில், சாயந்திர நேரத்தில் அல்லது மாலை வேளையில். பிஃபோர் த ஸ்கூல் வாஸ் ஓவர், பிஃபோர்னா முன்பு, த ஸ்கூல்னா ஸ்கூல் வாஸ் ஓவர் அப்படின்னா வாஸ் ஓவர் அப்படின்னா ஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னுக்குட்டி. பிஃபோர் த ஸ்கூல் வாஸ் ஓவர் அப்படின்னா ஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னுக்கிட்டி என்ன பண்ணுவார், ஹி வாஸ் வெயிட்டிங், காத்து கொண்டு இருப்பார். ஹி வாஸ் வெயிட்டிங் அப்படின்னா ஹீ அப்படின்னா அவர், வாஸ் வெயிட்டிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ், காத்து கொண்டு இருப்பார். ஓகே, யாருக்காக காத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து எனக்காக காத்துட்ருப்பார். ஓகே, ஹி வாஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. ஓகே, எனக்காக காத்து கொண்டிருப்பார். ஃபார் மீ அப்படின்னா மீ அப்படின்னா எனக்காக. டு பிக்கப், எதுக்காக, டு பிக்கப் என்ன பிக்கப் பண்ணுறதுக்காக. பிக்கப்னா அந்த இடத்துலேருந்து நம்மளை எடுத்துக்கிறது. ஓகே, கூட்டிகிட்டு போகிறதுக்கு டு பிக்கப். ஓகே, இந்த பிக்கப் பண்ணுறதுக்காக அவர் காத்து கொண்டு இருப்பார். ஓகே, காட் இட். ஒன் டே ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் கார்த்திகா ஃபவுட் ஈச் அதர் இன் ஸ்கூல். ஒன் டே அப்படின்னா ஒரு நாள், ஐனா நான், அண்ட் மை ஃப்ரெண்ட் கார்த்திகா அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திகா. ஃபவுட் அப்படின்னா ஃபைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுட், சண்டை போடுறது. ஈச் அதர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். இன் ஸ்கூல்னால் நமக்கு தெரியும் இல்லையா, பள்ளிக்கூடத்தில். இன்னா இல், ஸ்கூலில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன் டே ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் கார்த்திகா ஃபவுட் ஈச் அதர்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கூலில் வந்து சண்டை போட்டோம். ஒன் டே ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட் கார்த்திகா ஃபவுட் ஈச் அதர் இன் ஸ்கூல். ஓகே, சண்டை போட்டோம். I didn't have any other friends except கார்த்திகா. I didn't have, ஐனா நான், ஹாவ்னா நமக்கு இருக்குன்னு அர்த்தம், டின் ஹாவ்னா இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஐ ஹாவ் அப்படின்னா இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஐ டின் ஹாவ்னா என்கிட்ட இல்லை. என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா எனி அதர் ஃப்ரெண்ட்ஸ். எனி அதர் அப்படின்னா வேறு மற்ற ஃப்ரெண்ட்ஸ். எனி அதர் அப்படின்னா வேறு ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இல்லை. எக்ஸப்ட் அப்படின்னா தவிர கார்த்திகாவை தவிர என்கிட்ட வேறு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஐ டென்ட் ஹாவ் எனி அதர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸப்ட் கார்த்திகா தவிர எனக்கு வேறு ஒருத்தரும் இல்லைன்னு அர்த்தம். ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம். we stopped speaking each other due to the fight. we அப்படின்னா நாங்கன்னா யார், நானும் கார்த்திகாவும். ஸ்டாப்ட் அப்படின்னா ஸ்டாப்போட பாஸ்ட் அண்ட் ஸ்டாப்டு, நிறுத்திட்டோம். எதை நிறுத்திட்டோம், ஸ்பீக்கிங்னா பேசுறது.
ஓகே, வி ஸ்டாப்டு ஸ்பீக்கிங் அப்படின்னா பேசுகிறத நிறுத்திட்டோம். ஈச் அதர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறத நிறுத்திட்டோம். டியூ டு த ஃபைட். டியூ டு அப்படின்னா காரணமாக அப்படின்னு அர்த்தம். டியூ டுனா என்ன அர்த்தம்? காரணமாக. த ஃபைட் அப்படின்னா அந்த சண்டை அப்படின்னு அர்த்தம். தனா அந்த, ஃபைட்னா சண்டை. அந்த சண்டை காரணமாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறத நிறுத்திட்டோம். ஓகே, we stopped speaking each other due to the fight. Okay, got it? After the days passed, I felt lonely without speaking with my friend Karthika. ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. த டேஸ் பாஸ்ட் அப்படின்னா நாட்கள் கழிந்த, பாஸ்ட்னா போகிறது. ஓகே, ஆஃப்டர் த டேஸ் பாஸ்ட் அப்படின்னா நாட்கள் கழிந்த பிறகு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ ஃபெல்ட் லோன்லி. ஐனா நான், ஃபீல், ஃபெல்ட் அப்படிங்கிறது ஃபீலோட பாஸ்டன்ஸ். ஃபெல்ட்டுனா உணர்றது. ஓகே, அதை உணர்ந்துக்கிறது. லோன்லி அப்படின்னா தனிமையாக. ஓகே, ஐ ஃபெல்ட் லோன்லி அப்படின்னா ரொம்ப தனிமையாக உணர ஆரம்பித்தேன், உணர்ந்தேன். எதுக்கு அப்படின்னா வித்தவுட், இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஸ்பீக்கிங் அப்படின்னா வித்தவுட்னா இல்லாமல், ஸ்பீக்கிங்னா பேசுகிறதுன்னு தெரியும். அப்போ வித்தவுட் ஸ்பீக்கிங் அப்படின்னா பேசுகிறது இல்லாமல். ஓகே, பேசுகிறது இல்லாமல். ஓகே, வித் மை ஃப்ரெண்ட் கார்த்திகா. வித்னா உடன், மை ஃப்ரெண்ட் அப்படின்னா மை ஃப்ரெண்ட் கார்த்திகா அவங்களுக்கு தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திகா உடன். வித் மை ஃப்ரெண்ட், வித் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திகா உடன். வித்தவுட் ஸ்பீக்கிங் அப்படின்னா பேசாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வித்தவுட் ஸ்பீக்கிங் அப்படின்னா பேசாமல். ஐ ஃபெல்ட் லோன்லி. அவகிட்ட பேசாமல் நான் ரொம்ப தனிமையாக உணர ஆரம்பித்தேன் சில நாட்களுக்கு பிறகு. ஆஃப்டர் த டேஸ் பாஸ்ட் ஐ ஃபெல்ட் லோன்லி வித்தவுட் ஸ்பீக்கிங் வித் மை ஃப்ரெண்ட் கார்த்திகா. என்னோடய ஃப்ரெண்டோட பேசாமல் நான் ரொம்ப தனிமையாக உணர ஆரம்பித்தேன். பட் மை ஈகோ டின் அலவ் மீ டு ஸ்பீக் வித் ஹர். பட்னா ஆனால், மை ஈகோ அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அது நான் தான், நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருப்போம்ல, அதுதான் ஈகோ. ஓகே, அந்த ஈகோ டின்ட் அலோவ். அலோவ்னா அனுமதித்தல். அலோவ்னா என்ன அர்த்தம்? அனுமதித்தல்னு அர்த்தம். டின்ட் அலோவ் அப்படின்னா அனுமதிக்கலன்னு அர்த்தம். ஓகே, டின்ட் அலோவ்னா என்ன அர்த்தம்? அனுமதிக்கல. என்னோட ஈகோ அனுமதிக்கலை. ஓகே, டு ஸ்பீக் வித் ஹர். டூ எதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னா டு ஸ்பீக். ஸ்பீக்னா பேசுறது. டுனாக்கு பேசுவதற்கு. யாரோட? வித் ஹர். வித் ஹர் அப்படின்னா மை ஃப்ரெண்ட் கார்த்திகா. வித்னா உடன், ஹர்னா அவளுடன். ஹர்னா அவளுடன். ஓகே, ஹர் அப்படின்னா வித் ஹர் அப்படின்னா அவளுடன் பேசுவதற்கு என்னோட ஈகோ அனுமதிக்கலை. ஓகே, கூட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஈகோவில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். பட் மை ஈகோ டின்ட் அலோவ் மீ டு ஸ்பீக் வித் ஹர். என்னோடய ஈகோ என்னை அனுமதிக்க மாட்டேங்குது, தடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன் டே in the evening my grandpa asked me the usual questions like how was your day at school. ஒன் டே அப்படின்னா ஒரு நாள். இந்த ஈவினிங் சாயந்தர வேளையில். ஓகே, ஈவினிங்னா சாயந்தரம். இந்த ஈவினிங் அப்படின்னா சாயந்தர வேளையில். மை கிராண்ட்பா என்னுடைய தாத்தா. ஆஸ்க் மீ அப்படின்னா ஆஸ்க் அப்படிங்கிற வேர்போட பாஸ்டன்ஸ் ஆஸ்ட். ஆஸ்ட்னா கேட்டார். மீனா என்கிட்ட. ஓகே, என்கிட்ட கேட்டார். ஆஸ்க் மீ த யூஷுவல் கொஷின். த யூஷுவல் கொஷின் அப்படின்னா யூஷுவல்னால் வழக்கமான, கொஷின்ஸ்னால் கேள்விகள். வழக்கமான கேள்விகளை இடம் கேட்டார். மை கிராண்ட்பா ஆஸ்க் மீ த யூஷுவல் கொஷின்ஸ். என்ன மாதிரியான அப்படின்னா லைக் அப்படின்னா அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். லைக்னா என்னது? அந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம். அதை போல், இதை போல்னு அர்த்தம். மை கிராண்ட்பா ஆஸ்க் மீ த யூஷுவல் கொஷின் லைக் ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல். அட் ஸ்கூல்னா ஸ்கூலில். ஓகே, அட் ஸ்கூல்னால் என்ன அர்த்தம்? ஸ்கூலில். யுவர் டே உன்னுடைய நாள். வாஸ்னா இருந்தது, ஹவுனா எப்படி. ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல் அப்படின்னா உன்னோட ஸ்கூலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் யூஸ்வலாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகே, ஹீ ஆஸ்க் மீ த யூஸ்வல் கொஷின்ஸ் லைக் இந்த மாதிரி கேள்வி கேட்டார். ஹவ் வாஸ் யுவர் டே அட் ஸ்கூல். உன்னோட நாள் எப்படி இருந்துச்சு, ஸ்கூல் எப்படி போச்சு. வந்தோடனே கேட்போம்ல, ஸ்கூல் எப்படி போச்சு, ஆஃபீஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படி முடிஞ்சோடனே நம்ம கேட்போம்ல, அதெல்லாம் யூஷுவல் கொஷின்ஸ், வழக்கமான கேள்விகள். அதை கேட்டார்.
As soon as he asked that question, I started crying and telling, Grandpa, my friend Karthika didn't speak with me. We fought each other. Okay. As soon as அப்படின்னா as soon asனா உடன் அப்படின்னு அர்த்தம். என்ன உடன்? as soon as he asked the question அப்படின்னா உடன்னு சொன்னோம். as soon asனா உடன், ஹீனா அவர், asனா ஆஸ்கோட பாஸ்டன்ஸ் ஆஸ்டு கேட்டார், that question அப்படின்னா கொஷின்னா கேள்வி, thatனா அந்த கேள்வியை கேட்டவுடன் as soon as he asked that question I started crying. ஐனா நான், ஸ்டார்டட்னா ஸ்டார்ட்டோட பாஸ்டன்ஸ் ஸ்டார்டட், தொடங்கினேன். என்ன செய்ய தொடங்கினேன் அப்படின்னா க்ரையிங்னா அழத் தொடங்கினேன். அண்ட் டெல்லிங் அப்படின்னா மேலும், டெல்லிங்னா சொல்கிறது, அழுதுகிட்டே சொல்ல தொடங்கினேன். ஐ ஸ்டார்டட் க்ரையிங் அண்ட் டெல்லிங் அப்படின்னா அழுதுகிட்டே சொல்ல தொடங்கினேன். கிராண்ட்பா, தாத்தா, மை ஃப்ரெண்ட் கார்த்திகா didn't speak with me. மை ஃப்ரெண்ட் கார்த்திகா, என்னுடைய ஃப்ரெண்ட் கார்த்திகா, ஸ்பீக்னா பேசுது, didn't speak அப்படின்னா பேசலை, வித்னா உடன், மீனா என்னுடன். ஓகே, வித் மீ அப்படின்னா என்னுடன் பேசலை. என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திகா என்னோட பேசலை. தாத்தா, என் ஃப்ரெண்டு கார்த்திகா என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழத் தொடங்கினேன். ஓகே. வி ஃபவுட் ஈச் அதர் அப்படின்னா வீனா நாங்கள், ஃபைட் ஓட பாஸ்டன்ஸ் ஃபவுட், ஈச் அதர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டோம். அண்ட் தெர் இஸ் நத்திங் ராங் ஃப்ரம் மை சைட் அப்படின்னா தெர் இஸ் நத்திங்னா ஒன்றுமில்லன்னு அர்த்தம், ராங்னா தப்பு, ஃப்ரம்னா இருந்து, மை சைடு அப்படின்னா என் பக்கத்தில் இருந்து தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் நத்திங் ராங் ஃப்ரம் மை சைடு அப்படின்னா தாத்தா அவள் என்கிட்ட பேசலை, என் பக்கத்தில் எந்த தப்பும் இல்லை. தெர் இஸ் நத்திங் ராங் ஃப்ரம் மை சைடு. ஓகே. He listened to me carefully till I completed my speech. ஹீனா யார்? அவர்னா எவர்? என் தாத்தா. லிசன்ட் அப்படின்னா கவனிக்கிறது. லிசனோட பாஸ்டன்ஸ் லிசன்ட் அப்படின்னா கவனித்தல் அப்படின்னு அர்த்தம், கவனிச்சார். டு மீ அப்படின்னா மீனா என்னைன்னு அர்த்தம், நான் சொல்கிறத கவனிச்சார். ஹி லிசன் டு மீ கேர்ஃபுல்லி அப்படின்னா லிசன்னாலே கவனிக்கிறது, கேர்ஃபுல்லின்னா கவனமாக கவனித்தார். ஓகே. ஹி லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, ரொம்ப உன்னிப்பாக கவனித்தார். ஓகே. டில் அப்படின்னா எதுவரை அப்படின்னா டில் வரை அப்படின்னு அர்த்தம். ஐ அப்படின்னா நான், கம்ப்ளீட்டோட பாஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே. கம்ப்ளீட்டட் அப்படின்னா முடிக்கிறது. எதை முடிக்கிறது? மை ஸ்பீச். மைனா என்னுடைய, ஸ்பீச்னா பேச்சு, என்னுடைய பேச்சை முடிக்கும் வரை அவர் ரொம்ப உன்னிப்பாக கேட்டுட்டு இருந்தார். ஓகே. என்னை கேட்டுட்டு இருந்தார், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத. He listened to me carefully till I completed my speech. ஓகே. அண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா finally he advised me that I didn't know why you fought each other. ஃபைனலி கடைசியில் ஹீ அப்படின்னா தாத்தா, அட்வைஸ்டு மீ, அட்வைஸோட பாஸ்டன்ஸ் அட்வைஸ்னால் அறிவுரை வழங்கினார். யாருக்கு? எனக்கு. மீ, ஸோ எனக்கு அறிவுரை வழங்கினார். தட்னா என்றுன்னு அர்த்தம். என்னென்னு அறிவுரை வழங்கினார்னா ஐ டின்ட் நோ அப்படின்னா ஐனா யாருன்னா அவர் தான், தாத்தா. டின் நோ அப்படின்னா நோனா தெரியுதுன்னு அர்த்தம். டின் நோன்னா தெரியாது. ஐ டின்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. ஒய் யூ ஃபவுட் ஈச் அதர், ஒய்னா ஏன், யூனா நீங்கள், ஃபவுட்னா ஃபைட்டோட பாஸ்டன்ஸ் ஃபவுட்டுன்னு சொன்னேன். அண்ட் ஈச் அதர் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒய் யூ ஃபவுட் ஈச் அதர் அப்படின்னா இதான் சொல்கிறாரு, ஐ டின்ட் நோ ஒய் யூ ஃபவுட் ஈச் அதர் அப்படின்னா எனக்கு தெரியல நீங்கள் ஏன் சண்டை போட்டீங்க. ஒய் யூ ஃபவுட் ஈச் அதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எதுக்கு சண்டை போட்டிங்கங்கிறது எனக்கு தெரியலை. ஐ கான்ட் ஜட்ஜ். ஓகே. ஐ அப்படின்னா நான், அவர் தான் தாத்தா. காண்ட்னா முடியாது, ஜட்ஜ்னா தீர்ப்பளிக்க முடியாது, என்னால் சொல்ல முடியாது, என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே. ஐ கான்ட் ஜட்ஜ். ஓகே. என்னால் தீர்ப்பளிக்க முடியாது அல்லது என்னால் சொல்ல முடியாது. ஐ கான்ட் ஜட்ஜ் ஹூ இஸ் ரைட். ஓகே. ஹூனா யார், இஸ் ரைட் அப்படின்னா யார் ரைட்டு, அண்ட் மேலும் ஹூ இஸ் ராங் அப்படின்னா யார் தப்பு. ஹூ இஸ் ராங் அப்படின்னா யார் தப்பு யார் ரைட்டு அப்படிங்கிறத என்னால் ஜட்ஜ் பண்ண முடியாது, எங்கள் தாத்தா சொன்னது. ஓகே. ஜட்ஜ் பண்ண முடியாது. பட்
ஒன் திங் ஐ வுட் லைக் டு டெல் யூ தட் எவ்ரி பர்சன் ஹேஸ் சம் ஃபால்ட். பட் ஆனால் ஒன் திங் ஒன்று ஐ வுட் லைக் டு டெல் யூ, ஒன்று உன்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். டெல் யூ அப்படின்னா டெல்னா சொல்கிறது, டூனா கு, யூனா உனக்கு உன்னிடம். ஓகே, ஐ வுட் லைக் டு டெல் யூ அப்படின்னா உங்ககிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தட் என்னவென்று அப்படின்னா எவ்ரி பர்சன் ஹேஸ் சம் ஃபால்ட்ஸ் அப்படின்னா எவ்ரி பர்சன் அப்படின்னா ஒவ்வொரு நபரும், ஹேஸ் அப்படின்னா இருக்குது, ஒவ்வொரு நபரிடமும் இருக்குது. சம் ஃபால்ட்ஸ் அப்படின்னா சில, ஃபால்ட்ஸ்னால் குறைகள். ஓகே, எல்லா மனிதர்களிடமும் சில குறைகள் இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இஃப் யூ ரியலி லவ் த பர்சன், நீ உண்மையில் அந்த மனிதரை விரும்பினால், ஓகே, இஃப் யூ ரியலி லவ் த பர்சன், நேசிச்சா, யூ ஷுட் பி ரெடி டு, ஷுட்பினா இருக்க வேண்டும், ரெடி அப்படின்னா தயாரா, யூ ஷுட் பி ரெடி அப்படின்னா நீ தயாராக இருக்க வேண்டும். டு அக்செப்ட் அப்படின்னா, அக்செப்ட்னா ஏற்றுக்கிறது, அக்செப்ட்னா என்ன அர்த்தம், ஏற்றுக்கிறது. டு அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். யாரை, த பர்சன், அந்த நபரை, நீ நேசிக்கிற நபரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். வித் ஃபால்ட், வித்னா உடன், ஃபால்ட்ஸ்னா தப்பு தவறுகளோட அந்த நபரை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஓகே, இஃப் யூ ரியலி லவ் த பர்சன், ஓகே, உண்மையில் அந்த நபரை நீங்கள் நேசிச்சிங்கன்னா யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் த பர்சன் வித் ஃபால்ட். அந்த நபரை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எங்கள் தாத்தா சொன்னார். இஃப் யூ ஃபைண்ட் ஃபால்ட்ஸ் வாட் எவர் தே டூ, நோபடி வில் ஸ்டே வித் யூ. இஃப் யூ, இஃப்னா ஆல், யூனா நீ, ஃபைண்டுனா கண்டுபிடிக்கிறது, ஃபால்ஸ்னா தப்பு, வாட் எவர் தே டூனா செய்கிறது, தேனா அவங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணாலும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருந்தால், இஃப் யூ ஃபைண்ட் ஃபால்ஸ் வாட் எவர் தே டூ, நோபடி வில் ஸ்டே வித் யூ. நோபடினா யாருமே. ஓகே, யாரும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வருது. நோபடி வில் ஸ்டே வித் யூ, யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. அதுதான் தமிழில் சொல்கிறது, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஓகே, இஃப் யூ ஃபைண்ட் ஃபால்ஸ் வாட் எவர் தே டூ, நோபடி வில் ஸ்டே வித் யூ, உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, தேட் அட்வைஸ் சேஞ்ச்டு மை மைண்ட். தேட்னா அந்த, அட்வைஸ்னால் அறிவுரை, சேஞ்ச் அப்படின்னா மாற்றியது, என்னுடைய மைண்டை மாற்றியது, என்னுடைய மனதை மாற்றியது. ஓகே, த நெக்ஸ்ட் மார்னிங் ஐ ரஷ் டு மை கிளாஸ் ரூம் டு see கார்த்திகா eagerly. த நெக்ஸ்ட் மார்னிங் அப்படின்னா மறுநாள், இந்த மறுநாள் காலையில், ஐ ரஷ் டு அப்படின்னா ரொம்ப வேகமாக போகிறது, ரஷ்யோட பாஸ்ட் ரஷ். ஓகே, டு மை கிளாஸ் ரூம், என்னோடய கிளாஸ் ரூமுக்கு வேகமாக போனேன். எதுக்கு, டு see பார்ப்பதற்கு, சீனா பார்ப்பது, டூனா பார்ப்பதற்கு, யாரை பார்ப்பதற்கு, கார்த்திகா. ஓகே, கார்த்திகாவை பார்ப்பதற்கு. ஈகர்லி அப்படின்னா ஆர்வமாக, ஈகர்லினா என்ன அர்த்தம், ஆர்வமாக கார்த்திகாவை பார்க்குறதுக்கு நான் கிளாஸ் ரூமுக்கு ஓடோடி போனேன். அதுதான் இதோட அர்த்தம். மறுநாள் காலையில், ஐ கால் மை ஃப்ரெண்ட் கார்த்திகா டு ஆஸ்க் சாரி. ஐ அப்படின்னா நான், கால்டு அப்படின்னா காலோட பாஸ்ட் டென்ஸ் கால்டு, அழைத்தேன். மை ஃப்ரெண்ட், என்னோடய ஃப்ரெண்ட் கார்த்திகாவை நான் அழைத்தேன். எதற்காக, டு ஆஸ்க் சாரி. ஆஸ்க்னா கேட்குறது, டு ஆஸ்க் அப்படின்னா கேட்பதற்கு. என்ன கேட்பதற்கு, சாரி அப்படி கேட்பதற்கு. நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். ஐ இம்போஸ்ட் சம் சாக்லேட் இன் ஹர் ஹேண்ட்ஸ். இம்போஸ்ட் அப்படின்னா, இம்போஸோட பாஸ்டன்ஸ் இம்போஸ்ட். இம்போஸ்ட்னால் திணிக்கிறது. ஐ இம்போஸ்ட்னா திணிச்சேன். சம் சாக்லேட்ஸ் அப்படின்னா சில கொஞ்சம் சாக்லேட்ஸ் அவள் கையில். இன் ஹர் ஹேண்ட், ஹர் அப்படின்னா அவளுடைய, ஹேண்ட்ஸ்னால் கை, இன் ஹர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா அவளுடைய கையில் சில சாக்லேட்ஸை திணிச்சேன். ஐ இம்போஸ்ட் சம் சாக்லேட்ஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ். ஷீ ரெஃப்யூஸ்டு டு அக்செப்ட் மை சாரி. ஷீனா அவள்னா என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திகா. ரெஃப்யூஸ்ட் அப்படின்னா, ரெஃப்யூஸோட பாஸ்டன்ஸ் ரெஃப்யூஸ்டு, மறுத்தாள் அப்படின்னு அர்த்தம். என்னத்துக்கு மறுத்தாள் அப்படின்னா டு அக்செப்ட். அக்செப்ட்னா ஏற்றுக்கிறது. டு அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறதுக்கு மறுத்தாள். ஓகே, ஷீ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் மை சாரி. என்னோட சாரியை ஏற்றுக்கிறதுக்கு அவள் மறுத்துட்டா. ஓகே, ஷீ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் மை சாரி. ஷீ செட், சி அப்படின்னா அவள், செட்னா சொன்னா, ஒய்
யூ ஆஸ்க் சாரி. ஒய்னா ஏன், யூனா நீ, ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது, சாரினா ஏன் நீ என்கிட்ட, ஒய் யூ ஆஸ்க் சாரி அப்படின்னா ஏன் என்கிட்ட சாரி கேட்குற. சி செட், அவள் சொன்னான். ஒய் யூ ஆஸ்க் சாரி, ஏன் என்கிட்ட சாரி கேட்குற. ஆக்சுவலி ஐ டிட் த மிஸ்டேக். ஆக்சுவலி அப்படின்னா உண்மையில், ஐ அப்படின்னா அவ, அந்த இடத்துல அவனா யார், கார்த்திகா. ஐ டிட் த மிஸ்டேக். டிட்னா செய்கிறது. ஓகே, த மிஸ்டேக், நான் தான் அந்த தப்பை பண்ணினேன். ஓகே, ஐ டிட் த மிஸ்டேக். ஆக்சுவலி நான் தான், உண்மையில் நான் தான் அந்த மிஸ்டேக்கை பண்ணேன். ஒன்லி ஐ ஷுட் ஆஸ்க் சாரி டு யூ. ஒன்லி ஐ அப்படின்னா, ஒன்லி ஐ அப்படின்னா நான் தான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒன்லி ஐ நான் தான், நான் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். ஒன்லி ஐ ஷுட்னா வேண்டும். என்ன வேண்டும், ஆஸ்க்னா கேட்குறது. ஓகே, சாரி டு யூ, டு யூனா ஒன்ட்ட. ஓகே, சாரி அப்படின்னா சாரி கேட்கணும். ஐ ஷுட் ஆஸ்க் சாரி டு யூ அப்படின்னா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஓகே, அவள் அப்படி சொன்னான். வி கெப்ட் கன்ஃபஸிங் அவர் ஃபால்ஸ் அப்படின்னா, கன்ஃபஸிங் அப்படின்னா ஒத்துக்கிறது, உண்மையை ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். அவர் ஃபால்ட் அப்படின்னா, அவர் ஃபால்ஸ் அப்படின்னா என்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டோம். வி கெப்ட் கன்ஃபஸிங் அப்படின்னா ஒத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். நீ தான் தப்பு, நான் தான் தப்பு, நீ தான் தப்பு, நான் தான் தப்புன்னு சொல்லி இல்லை நான் தான், இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், வி கெப்ட் கன்ஃபஸிங் அவர் ஃபால்ட்ஸ். எங்களுடைய தவறுகளை நாங்கள் ஒற்றுக்கொண்டே இருந்தோம். ஃப்ரம் தட் மொமெண்ட் we became very close friends like we used to be before. அப்படின்னா ஃப்ரம் தட் மொமெண்ட், அந்த நொடியிலிருந்து, அந்த நிமிஷத்துலேருந்து, அந்த க்ஷணப்பொழுதுலேருந்து we became, வீனா நாங்கள், became-னா ஆயிட்டோம். எப்படி ஆயிட்டோம், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். லைக் எதை மாதிரி, we used to be பிஃபோர்னா முன்னாடி, we used to be before அப்படின்னா நாங்கள் வழக்கமாக முன்னாடி எப்படி இருப்போம் அதே மாதிரி ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாக ஆயிட்டோம். ஓகே, அந்த க்ஷணப்பொழுதிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாட்டம் லைன் இஸ் அக்செப்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ் வித் ஃபால்ஸ் பிகாஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். அப்படின்னா உடைய அன்புக்குரிய நபர்களை அவங்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கோங்க. ஓகே, உங்களுடைய அன்புக்குரியவர்களை என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு ஏற்றுக்கோங்க. பிகாஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஏன்னா இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரை கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்முடைய அன்புக்குரியவர்களை அவங்க தவறுகளோடு நம்ம ஏற்றுக்க தான் வேணும். ஓகே, காட் இட். ஓகே, தேங்க்யூ, பாய்.